நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கட்டாடியா லூத்தரன் திருச்சபை ஒரு புதிய ஊழிய முயற்சியில் இந்த நாளிலே இறங்கியிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு உலக நாடுகளையும் வல்லரசு தேசங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு பேரழிவை இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நமது இந்திய தேசமும் நமது தமிழகமும் ஏன் நமது திருச்சபையில் கூட விதிவிலக்கு அல்ல என்பதுதான் உண்மை. இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே 4 ஜப குறிப்புகளுக்காக இந்த நாளிலே திருச்சபையுடைய மாதர் சங்கத்தினர் இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு காரியத்தை நீங்களும் மனதில் வைத்து ஜெபிக்கும்படியாக உங்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது ILC-யுடைய திருச்சபைகளிலே பெங்களூரில் உள்ள செயின்ட் ஸ்டீபன்ஸ் லூத்தரன் திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் கடந்த வாரத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அது மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நமது கட்டாடியா லூத்தரன் திருச்சபையினுடைய சார்பாக 4 ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலக நாடுகளை மிகுந்த வேதனைக்குள்ளாக அது மாற்றி இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் நமது தமிழகத்திற்காகவும் இந்த நாளில் முதலாவது திருமதி ஹேனா நத்தானியல் அவர்கள் மாதர் சங்கத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் முதலிலே ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மருத்துவ சேவை செய்து வருகிற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், இந்திய அரசாங்கம் மற்றும் நமது தமிழக அரசாங்கம், அதே நேரத்தில் காவல்துறை நண்பர்கள், சுகாதார துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படியாகவும் இந்த நாளிலே திருமதி கிரேஸ் புஷ்பம் சிகாமணி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல நமது தேசத்திலும் உலக நாடுகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, திருச்சபையுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக மற்றும் பலவிதமான பொருளாதார இழப்புகளை சந்தித்திருக்கின்ற இந்த சூழலிலே ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெறவும் இந்த நாளிலே திருமதி லலிதா மகிமிதாஸ் அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள், மாதர் சங்க தலைவர் அவர்கள். அதே போல இறுதியாக நமது தாய் திருச்சபையாக LCMS லூத்தரன் சர்ச் ஆஃப் மிசோரி சிராக் அமெரிக்க தேசத்தில் உள்ளது மற்றும் நம்முடைய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை ILC மற்றும் ஆம்பூர் சபை சங்கம், நாகர்கோவில் சபை சங்கம், திருவனந்தபுரம் சபை சங்கம், நம்முடைய திருச்சபை குடும்பங்கள், போதகர்கள், ஊழியர்கள் அனைத்திற்காக ஜெபிக்கும்படியாக சபையுடைய ஊழியர் திருமதி பர்வீன் ஜோயல் அவர்கள் இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜப ஐக்கியத்திலே நீங்களும் இணைந்து ஜெபிக்கும்படியாகவும் இந்த நாளிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நாம் ஜபத்தோடு இந்த நிகழ்வுகளை நாம் ஆரம்பிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, மீண்டுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சன்னிதானத்திலே ஆலயத்திலே நாங்கள் வரும்படியாக தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த இறை பணியை நீர் ஆசீர்வதியும். கட்டாடியா லூத்தரன் திருச்சபையுடைய மாதர் சங்கத்தின் மூலமாக நடைபெற இருக்கிற இந்த ஜப குறிப்புகள் மற்றும் ஜபங்கள் எல்லாவற்றும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுபடியாக நீர் கிருபை செய்திருந்தோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 53வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவும் வல்ல பிதாவே. Oh my God.
நீர் இவர்கள் செயல்படுவதை உதவி செய்தர வேண்டும் என்று நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த
பாத்திரம் வைக்கிறோம் சாமி. குடிக்கு அடிமையாதல், தேசித்தனத்துக்கு அடிமையாதல் போன்ற குற்றங்களை எங்கள் தேசிய உண்டு ஆண்டவரே. தயவாக நீர் நிறுவி இதையெல்லாம் நீர் மன்னிக்க முடியாத உடைய பாதத்தடிலே மன்னிப்பு நிற்கிறோம் ராஜா. அவர்களுக்காக நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ராஜா. தயவாக இறங்கி அவற்றை மன்னித்து எங்கள் தேசத்துக்கும் உலக நாடுகளுக்கும் அந்த பெரிய கொரோனா நோயினுடைய பாதிப்பு குறையும்படியாக நீ செய்திட வேண்டும் என்று நினைக்கிறோம். நீர் வல்லமையுடைய ஒரு ஆண்டவரே, பராக்கிரமுள்ள கர்த்தர் ஆண்டவரே. சமீதோ இம்மட்டும் இனி வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் நீங்குமே ஆண்டவரே. அமிதமாக நீர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று உடைய பாதங்களை பற்றி கொண்டு நினைக்கிறோம். விசேஷமாக ராஜா, உலகத்தில் அச்சரித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா நோயினாலே அதிகம் பேர் ஏறக்குரிய 54 லட்சத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சாமி அதிலே சாமி விசேஷமாக வல்லரசு நாடாகிய அமெரிக்க தேசத்திலே சாமி அநேகர் பாதிக்கப்பட்டு எல்லோரும் இறந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. சுவாமி நீர் மாணவர்களே, அந்த தேசத்தை சாமி அந்த கொரோனா நோய் அதிகமாக பாதிக்கப்படுகிறதுனால முடிய காலம் அந்த இடத்துல செயல்பட வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, பெரிய மாற்றத்தை இந்த கொரோனா நோய் தாக்கத்தினாலேயும் இந்த தடை செய்யப்பட்ட நாட்களுக்காகவும் சாமி எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரங்களில் அதை உணர்ந்தவர்களாக அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ராஜா, இந்த தேசத்திலே சாமி ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நேற்று கட்டளை கொடுத்திருப்பதற்காகவும் கோடி சோதரர் ராஜா. சாமி ஜெபிப்பதற்காக அநேகர் சுவாமி ஜெபித்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு சாமி உடைய சன்னிதிலே வந்து ஜெபிக்கிறதற்காகவும் கோடி ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. அதே போல ஐரோப்பா தேசத்திலே சுவாமி அந்த கண்டங்களிலே ராஜா அநேகர் தெருக்களிலே கூட முழங்கால் பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. வல்லவர்களே ஆண்டவரே, நிஜமுள்ளிக்கு பதிலளிக்க ஆண்டவரே. இந்த தேசங்களிலே கொடிதாக தாக்கிக் கொண்டிருக்கிற அந்த வைரஸ் நோயை தடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சுகமளியும் ஆண்டவரே ராஜா. அந்த பயங்கரம் எல்லா தேசங்களிலிருந்தும் நீங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இங்கிலாந்து தேசத்திலே வாலிப பிள்ளைகள் எழுப்பி ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவற்றமாக ஜெபித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவரே, நீ தயவாக இறங்கி இந்த தேசங்களில் அந்த கொரோனா தொற்று முற்றிலுமாக நீங்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று உடைய பாதங்களை பற்றி கொண்டு கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்தை உடைய பாதத்தண்டில் வருகிறோம் ராஜா. எங்கள் தேசத்திலே கூட சாமி அதிகமான மக்கள் தாக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் ராஜா, உங்களுடைய கிருபையினாலே ராஜா சாமி மற்ற தேசங்களிலே பாதிக்கப்பட்டு மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது போல அல்லது கொள்ளை நோய் போல எங்கள் தேசத்திலே அந்த இறப்பு விகிதம் அதிகமாக இல்லாதிருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தரே ராஜா. தமிழ்நாட்டிலே சாமி உடைய மேல் பிரசனம் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக சென்னையிலே சாமி அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சாமி இப்பொழுது கொஞ்சம் இறப்பு விகிதம் அதிகமாக கொண்டு போகிறது ஆண்டவரே. ஆனால் நீர் எல்லாவற்றும் உடைய கற்றலுக்குள்ளாக வைத்து நீர் சுகமளிப்பீர் என்று நாம் என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. சாமி நீர் இரண்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே. சாமி எங்கள் தேசத்திலே தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், யூபி போன்ற கண்டங்களில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீ செயல்படுகிற தேவன் ஆண்டவரே, சுகமளிக்கிற தேவன் ஆண்டவரே, ஏகோவா ரப்பான் ஆண்டவரே. மற்றும் கேட்கிற எல்லா காரியங்களும் நீ பதிலளிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த நாடுகளுக்காக, அந்த மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாக இறங்கி ராஜா, தயவாக இறங்கி அந்த இடங்களிலே கொரோனா நோய் தொற்று குறையும்படியாக செய்ய வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரங்களிலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ராஜா, இந்த எங்கள் தேசத்திலே சாமி அநேக மாநிலங்களிலே கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நோய் தொற்று குறைந்திருப்பதற்காக விசேஷமாக திருப்பத்தூர் மாவட்டத்திலே ராஜா நோய் தொற்று இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா, எங்களுடைய கரங்களின் கீழாக வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசித்து மீண்டும் மீண்டுமாக யாவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட சாமி சீக்கிரமாக இந்த லாக்டவுன் எல்லாம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இதன் மூலமாக அநேக பயன்களையும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பங்கள் ஒன்றிணைந்திருக்கும்படியாக தருணங்களை கொடுத்திருக்கிறீர். ஒன்றிணைந்து ஜெபிக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. சாமி அநேக விசுவாசிகள் சாமி எங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. எவ்ரி வீக் ஆல்டர்னேட் டேஸ்ல எங்கள் போதகர் எங்களோடு வசனங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்படியாக வீட்டிலே இருந்தாலும் உண்மை தொழில் நேரங்களும் வசனத்தை கேட்கும் நேரங்களிலும் நீ
நீர் அதிகப்படுத்தி கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான ஸ்தோத்திரம் ராஜா. எல்லோரோடும் பேசும் ஆண்டவரே, கேட்கிற யாவரும் மனம் திரும்பி உங்களிடத்தில் ஜெபிப்போம். எழுப்புதலை பெற்ற திருச்சபைகளாக மாறும். எங்கள் தேசத்தில் எழுப்புதலை காணவும் நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமென். நாம் தொடர்ந்து 590வது கீர்த்தனையிலே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். என்னை மறவால் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றுகிற மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் இந்த நாளிலே சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்காக ஜெபிக்கும்படியாக திருமதி கிரேஸ் புஷ்பம் சிகாமணி அவர்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் அழைக்கிறேன். காலைக்கு காலை புதிய இறக்கங்களை காண செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி எதிரான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்களின் நோய்களையும் சுமந்து தீர்த்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் நீர் தயவாய் மன்னித்தருளும். நீர் நல்லது என்று சிருஷ்டித்த மக்களுடைய நிலைமையை நீர் அறிவி சுவாமி. தேவரீர் கண்காணாத கொரோனா வைரஸ் கிருமியினாலே உலக மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு பயமும் கலக்கமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதை நீர் அறிவி சுவாமி. ஆகியும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் வல்லமையும் அன்பும் நிதான புத்தியும் உள்ள ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. தேவி, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைத்து இந்த நாட்டிலே உலக மக்கள் அனைவரும் வைரஸ் கிருமியினாலே பாதிக்கப்பட்டு மிகுந்த பேருக்கு ஆளாயிருக்கிற இந்த காரியங்களுக்காக நாங்கள் உங்களிடத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் இந்த உலகத்திலே மனிதனாக சுற்றி திரிந்த நாட்களிலே மக்களுக்கு அநேக நன்மைகளை நீர் செய்தி பேச்சிலிருந்து தொட்டு தடவி கட்டளையிட்டும் தேவரீர் அவர்களுக்கான எல்லா நன்மைகளையும் நீர் செய்து மரணத்திலிருந்தும் அவர்களை நீர் மீட்டு வாயின் வார்த்தையின் மேலே நீர் அநேக நன்மைகளை நீர் செய்து சுவாமி. இப்பொழுது உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. மனிதருக்கு நீர் நல்ல ஞானத்தை கட்டளையிட்டு இம்மைக்குரிய காரியங்களிலே அவர்கள் செயல்படத்தக்கதாக நீர் அவர்களுக்கு ஞானத்தை நீர் தந்திருக்கிற
இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியர்களான துதிகளை மீண்டுமாய் ஏறெடுக்கிறோம். இந்த நிலைமையிலே சுவாமி, இந்த வைரஸ் கிருமியினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்திலே வருகிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தின் பிரகாரம் தங்களால் இயன்ற அளவு அந்த மக்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை தங்கள் வீடுகளுக்கு செல்லும்படியாக அனுப்பி வைக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இருப்பினும் அநேகர் பாதிக்கப்பட்டு மரித்து போகிறதையும் நாங்கள் அறிகிறோம் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலே மருத்துவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்கள் குடும்பங்களை விட்டு ஆண்டவரே நல்ல ஒரு மனித நேய அன்போடு கர்த்தாவை சிகிச்சை செய்கிற அந்த காலங்களிலே அவர்களும் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மறிக்கக்கூடிய தருணங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அந்த நேரத்திலே மக்கள் அவருடைய சேவைகளை மறந்து அவர்களை அடக்கம் பண்ணக்கூட இடம் தர மறுத்து எதிர்ப்புகளை கூறி அவர்களை அறையவிட்ட சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இருப்பினும் ஆண்டவரே, மக்கள் தொடர்ந்து இந்த வியாதினாலே பாடுபடுகிற அந்த ஒரு நிலைமையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அவர்களை மன்னித்தது. மேலும் ஆண்டவரே, இந்த மக்கள் மருத்துவர் மூலமாக மட்டுமல்ல, அவருக்கு உதவியாக இருக்கிற செவிலியர் மூலமாகவும் அநேக நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களும் அவர்களுக்கு சாந்தமும் அன்பு கொண்டு சேவை செய்கிற மக்களாகவே நாங்கள் பார்க்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தரும். அவர்களை எந்த விதமான பலனுமின்றி அவர்கள் சேவை மனப்பான்மையோடு செய்கிற அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தரும். மற்றும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்காக பாதிக்கப்பட்டு அலைப்படுகிற மக்களுடைய நிலைமையை சரியானபடி கணிக்கத்தக்கதாக ஸ்கேன், எக்ஸ்ரே, லேப் பிளட் டெஸ்ட் போன்ற காரியங்களை செய்வதற்காக அப்படிப்பட்ட கருவிகளை இயக்குகிற டெக்னீஷியன்களுக்காக கூட நாங்கள் இந்த நேரத்திலே வருகிறோம் சுவாமி. அவர்களும் கண்ணும் கருத்துமாய் அதை சரியானபடி நிதானித்து அந்த மருத்துவர்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை தரும்போது அவர்களும் அதற்கான சிகிச்சையை சரியான விதத்திலே செய்யும்படியாக நிற்க செய்திருக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிற இதர ஊழியர்களுக்காக கூட நாங்கள் வருகிறோம் சுவாமி. முக்கியமாக பலவிதமான கழிவுகளையும் அசுத்தங்களையும் கிருமிகளையும் அழிக்கக்கூடியதான கிருமி நாசினிகளை பரப்பி அறைகளையும் அவர்கள் உடுத்துகிற ஆடைகளையும் ஆண்டவரே அந்த கழிவு பொருள்களையும் எந்த விதமான அசுத்தமான காரியம் என்று நினைத்து மனம் கசிந்து அவர்கள் நொந்து கொள்ளாதபடி மனமோடு சுவாமி அவர்கள் அந்த காரியங்களை மன மகிழ்ச்சியோடு செய்து வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக மக்கள் அனைவரும் அவர்களை தெய்வமாக மதித்து அவர்களுக்கு பல விதங்களிலே மதிப்பையும் மரியாதையும் செலுத்தி வருகிற நிகழ்ச்சிகளையும் நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஊழியர்களை நீர் ஆசீர்வதித்தரும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தரும், அவர்கள் செய்யும் வேலைகளை நீர் பயனுள்ளதாகும். இதற்கு மிஞ்சி கர்த்தாவே, அநேக மருத்துவ நிபுணர்கள் கொடுக்கும் ஆலோசனையின் பேரிலே மக்களுக்கு பலவிதமான கட்டளைகளை இட்டு அவர்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமாய் அரசாங்கம் செய்கிற எல்லா கட்டளைகளையும் எல்லா சட்ட திட்டங்களையும் அமல்படுத்துகிற காவல்துறைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காவல்துறையிலே உள்ள மக்கள் சுவாமி தங்கள் வீடுகளை விட்டு இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டும் அவர்கள் தொடர்ந்து அந்த காரியங்களை ஈடுபட்டு பாதுகாப்பு தருகிறார்கள். அவர்கள் முகக்கவசம் அணியவும் மற்றும் சுவாமி அவர்கள் வீட்டிலே தரித்திருக்கவும் வீணாக சுற்றி தங்கள் உடல் நிலைமையை அவர்கள் கொரோனா வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டு அலைக்கழிக்கக்கூடாதபடி அவர்கள் எச்சரிக்கை செய்து அவர்களை காப்பாற்றி வருகிறார்கள். அந்த நிலைமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பங்களையும் அவர்களையும் கூட நீ பாதுகாரும். அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சையை அளிக்கத்தக்கதாக அவர்களும் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டிய செய்திருக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அரசாங்க நிலைமைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழக அரசாங்கமானது இந்த மருத்துவ குழு செய்யத்தக்கதாக
அநேக காரியங்களை அவர்களுக்கு அறிவித்து அதற்கான வசதிகளை செய்து வருகிற திருப்பைக்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் அதை தங்களுடைய சொந்த நலனுக்கு என்று பார்க்காமல் உண்மையும் உத்தவமாய் அதற்கான நிதிகளை செலவழித்து அந்த காரியங்களை சிறப்பாய் செய்து முடிக்கவும் அதனால் மக்கள் காப்பாற்றப்படவும் இருக்கிறதை செய்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த மருத்துவ துறையிலே சுவாமி இந்த கொரோனா வைரஸுக்காக எந்த விதமான திட்டமான ஒரு மருந்தை கண்டுபிடிக்க இயலாத நிலைமையிலே மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களில் ஈடுபட்டு அதற்காக உழைத்து வருகிறார்கள். இந்த வைரஸை நாங்கள் தடுத்து அந்த நோய் எங்களுக்கு வராதபடி தடுப்பூசிகளை போடவும் திட்டவட்டமான ஒரு நல்ல மருந்தை சிகிச்சைக்காக பயன்படுத்தவும் பாடுபட்டு வருகிற அந்த ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியை வெற்றி பெற செய்கிறது சுவாமி. ஆகாது ஒன்றுமில்லை கர்த்தாவே, நாங்கள் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்ல தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, இந்த மருத்துவ துறையிலே எங்களுக்கும் மருத்துவ அமைச்சராக இருந்து தேவையில் இந்த காரியங்களிலே சுகாதார விஷயத்திலே இருந்து அநேக ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்தி வருகிற சுகாதார அமைச்சருக்காகவும் அதற்கு மேலும் அமைக்கப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி, இந்த வியாதியின் பிடியிலே இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்புகிற மக்களுக்காக அளிக்கப்படுகிற பாராட்டுகளையும் அவர்களை வழி அனுப்பி வைக்கப்பட்டதாக பூங்கொத்துகளையும் பழங்களையும் கொடுத்து மனமகிழ்ச்சியோடு கைத்தட்டி அனுப்பி வைக்கிற எல்லா மருத்துவ ஊழியர்களுக்காகவும் குழுக்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களுக்கு அந்த மனித நேயத்திலே உள்ள அன்பை நீர் வழிகாட்டியிருக்கிறேன். இந்த அன்பை அவர்கள் ருசித்து அவர்களும் அவர்களுக்காக நன்றி கூறி சிந்திக்கிற அந்த காட்சி எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது சுவாமி. அதே போல நாங்கள் வைரஸினாலே பாதிக்கப்பட்ட சகல மக்களுக்காக அனைதினமும் ஜெபிக்கவும் அவர்களை நேசிக்கவும் அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு அடங்கி நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் ஞானத்தையும் தருவதற்காகவும் அரசாங்கத்திலே காணப்படுகிற மற்ற அதிகாரிகள், கலெக்டர்கள் மற்றும் பலவிதமான வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்னும் அதற்கென்று அமைக்கப்பட்ட குழுக்களிலே காணப்படுகிற எல்லா உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் இவர்களுடைய மக்களினுடைய நன்மைக்கென்று உண்மையும் உத்தமமாய் உடைக்கத்தக்கதாக அவர்களை பலப்படுத்தும் அவர்களுக்கு நிராக செலுத்தவும் நாங்கள் கேட்டு மரபுமான ஆசீர்வாத நன்மைகளையும் எங்கள் ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுக்கு தயவாய் தாரு சுவாமி. நாம் தொடர்ந்து 620வது கீர்த்தனையில் ஒரு சட்டத்தை நாம் இருள் சூழல் காலம் இனி வருதே என்கிற பாடல் பாடுகிறோம். He
அன்பானவர்களே, நாம் மீண்டுமாக உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக அவர்களுடைய திருச்சபைகளுக்காக மற்றும் இந்த நாட்களிலே மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பொருளாதார தேவைகளுக்காக மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்படவும், அதே நேரத்தில் வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் திறக்கப்படவும், மக்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவரை தொழுது கொள்ள ஜெபிக்கும்படியாக மாதர் சங்கத்தினுடைய தலைவர் திருமதி லலிதா மணிதாஸ் அவர்களை நான் அழைக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக சோஸ்திரம் ராஜா. ஊழியத்திற்காக சோஸ்திரம் கர்த்தாவே. ஊழியத்தை ஆரம்பித்ததே நீர்தான் ஆண்டவே. ஊழியர்களுக்காக சோஸ்திரம் சாமி. முதல் ஊழியரே நீர்தான் ஆண்டவே. திருச்சபைக்காக தேவாலயத்திற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ராஜா. அதையும் சுவாமி திருச்சபை மக்களை மனவாட்டிகளாகவும் நீர் மனவாளனாகவும் ஜெபவிடாகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டதற்காக நன்றி செலுத்தி சோஸ்திரிக்க ராஜா. ஆண்டவரை தேவாலயம் திறக்கப்பட மூடப்பட்ட கதவுகளை எல்லாம் அடைத்திருக்கிற இந்த நாட்களிலே உங்களுடைய கரத்தால் திறக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்வோம். அதற்காக சோஸ்திர ராஜா. பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா பாரத்தோடு வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. அந்த பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்காக சோஸ்திர சுவாமி. எங்கள் இந்திய தேசம் கர்த்தாவே ஆண்டவரை மங்கிய நிலையில் இன்று இருந்தாலும் கூட சுவாமி, எங்கள் வேத புத்திரத்தில் இந்த தேசத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. அதை பெருகவே பெருகச் செய்வது அதற்காக சோஸ்திரம். தொழிலதிபர்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரை தொழிலாளிகளை விதைக்காதபடிக்கு தொழிலதிபர்களுக்கு நல்ல உள்ளங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. எல்லா ஜனங்களும் என் ஜனங்கள் என்று சொன்ன ஆண்டவரையும் நமக்கு சோஸ்திரம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீட்டிற்கு எங்கள் பரலோக பிதாவே சுவாமி, நன்மையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களையும் ஒரு கருவியாக ஜெபிக்க நீர் தகுதிப்படுத்தினீர்கள், அதற்காக நன்றி. அற்ப தோசும் குப்பையுமாக இருக்கு எங்களை சுவாமி உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவை எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் ராஜா, அதற்காக நன்றி இயேசு சுவாமி. ஊழியர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நாளிலே அநேக ஊழியர்கள் உலகமெங்கும் எழுதி பிரகாசிக்கிறார்கள் சுவாமி. உண்மையும் உத்தமமாக ஊழியர் செய்ய அவர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்த ராஜா. இந்த நாட்களிலே சுவாமி நீ ஊழியர் செய்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறது சுவாமி. அருமையான மோசைக்கு உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியர்களின் வீட்டில் எங்கும் ஒரு உண்மை வளர்ந்து சாட்சிப்படுத்திய சுவாமி. அதே புதிய பாட்டில் சுவாமி உத்தமமுள்ள இசைவேனே என்று நத்தான்வேலுக்கு நீ சாட்சிப்படுத்துகிறாங்களே. அப்படிப்பட்ட ஊழியர்களாக இருக்கிற கிருபை செய்கிறாங்க. அவர்கள் தவறுகள் செய்தாலும் கர்த்தாவை மன்னித்து தயவாய் லட்சம் ஒரு ஆத்மா பரலோகத்திலே பிரவேசிப்பது எத்தனை சந்தோஷம் சாமி மக்கள். அப்படியாக கர்த்தாவை கெட்டு போகும் மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெயிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர்கள் எப்பொழுதும் முன்மாதிரியாக இருக்கிற கிருபை செய்யும் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஊழியர்களுக்கெல்லாம் கர்த்தாவை பட்ட பாடுகள் எவ்வளவு சுவாமி, அதற்காக நன்றியோடு துடிக்கிற ராஜா. ஊழியர்கள் கர்த்தாவை நீ செய்யாமல் ஊழியம் கொள்ளவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டவரே உங்களுக்கு சோஸ்திரம் அப்பா சோஸ்திரம். ஊழியத்திற்காக ஏற்பட்ட பாடுகள் அப்பா தூஷத்தை இம்சைகள் அப்பா அந்த இடத்தில் போதிக்கக்கூடாது என்று உங்களுக்கு திருத்தப்பட்ட நாட்களிலே அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போய் நீர் செய்த சகலவித ஊழியர்களுக்காக போதித்த வசனங்களுக்காக கூட சாமி நன்றியோடு சோஸ்திரிக்கிறாங்க. ஆமாண்டவரை தகப்பனே திருச்சபையை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் நீங்கள் என் மனவாட்டிகள் நான் மனவாளன் என்று திருச்சபையை கர்த்தாவை உண்மை நோக்கி துதிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. திருச்சபை மனவாளனை நோக்கி நாங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது திருச்சபை மனவாட்டிகளாக நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தாவை ஆவியோடு உண்மையோடு கூப்பிடும்போது சுவாமி பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார்கள். எங்கள் திருச்சபைகள் வளர கிருபை செய்கிறது சுவாமி. திருச்சபையை பாதுகாக்க எல்லா மக்களுக்கு நீ உதவி செய்யாதவரை இப்படியாக திருச்சபையை நீ பாதுகாப்பதற்காக தேவாலயத்தை ஜெப வீட்டிலே அமர்ந்து ஆண்டவரை ஜெப வீட்டை நாசப்படுத்தார்கள் என்று சொல்லி கோபம் கொண்டேன். அப்படியாக இந்த தேவாலயம் சுவாமி சிறப்பாக கிருபை செய்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தேவாலயம் பரிசுத்தமும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் ராஜா. அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் உணர்வு இருக்கட்டும் கர்த்தாவே. தேவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உலகத்திலே நல்ல மேய்ப்பர் நீர்தான் சுவாமி. ஆனால் எங்களுடைய ஆலயத்தில் ஒரு நல்ல மேய்ப்பரை கொடுத்தீர்கள். நாங்கள் அந்த மேய்ப்பருக்கு தேவாலயத்தில் இருக்கும் எல்லா மந்தைகள் சிறு
போகாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபையாய் அவர்கள் நல்ல உள்ளத்தையும் நல்ல ஞான அறிவை கொடுத்ததற்காக நன்றி படைக்கிறேன் ராஜா. ஆமாண்டே, எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே மேய்ப்பர் சுவாமி, நல்ல மேய்ப்பர்கள், நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல போதகத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அதை உணர்ந்து செயல்படத்தக்கதாக எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் கட்டாக அதை பின்பற்றி நடக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதி சுவாமி. என்று நீர் ஆசீர்வதித்த தேவன், ஒருவரும் பெற்று போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன். கட்டாவே இப்படியாக தேவாலயங்களுக்காக கட்டாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மூடப்பட்ட கதவுகள் ஆண்டவரே தகப்பனே இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறாங்க. ஆம் ஆண்டவரே தகப்பனே, இதோ நீ சொன்ன நீ சொன்ன வார்த்தைப்படி கட்டாவே இதோ உங்கள் பண்டிகை நாட்கள் துடிப்பாக உங்கள் பாடல்கள் புலம்பலாக இருக்கும். ஆனாலும் கட்டாமல் பஞ்ச காலத்திலே நீங்கள் திருப்தியாக உங்கள் ஆகார குறைவிட்டு சாப்பிடுவீர்கள், தாகத்திற்காக ஜலக்குறைவில்லாமல் குடிப்பீர்கள். ஆனாலும் என் வசனத்திற்கு நீங்கள் பஞ்சமாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்தில் சாமி திருவசனங்களை நாங்கள் கேட்கத்தக்கதாகவும் நாங்கள் சமூகத்தை ஜெயிக்கத்தக்கதாகவும் நீ கொடுத்த தைரியத்தால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறவராக துதிக்கிற சாமி. சோஸ்திரம் கட்டாவே, சோஸ்திரம் ராஜா தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே கட்டாவே அதி சீக்கிரத்திலே தெய்வ ஸ்தலங்கள் கிடைக்கத்தக்கதாக நீ கிருபை செய்ய ராஜா. ஆமாண்டது 2 மாதங்களாக அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவரே சீக்கிரமாக பெருகிக் கொண்டது கொரோனா வைரஸ் மூலமாக அடைக்கப்பட்ட அந்த கதவுகள் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட வேண்டும் என்று அப்பாவுக்கு பாரம் பணிந்து வேண்டுதல் செய்கிறாராக. ஆம் தகப்பனே, இப்படியாக கட்டாவே நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களுடைய சமூகத்திற்கு வந்து கட்டாவே தேவனத்திலே பரிந்து பேசுவதற்காக நன்றி செல்கிறோம். என்னை எல்லாமே தேவத்தில் ஒருவனும் வராது என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்திலே கேட்ட இந்த தேவாலய கதவுகள் திரைவிட்டு போவதாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் சுவாமி. ஆமாம், அப்படி சொல்வதற்காக அப்படியே திறக்கப்படுவதற்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையை விசேஷமாக பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து உலகம் முழுவதும் சுவாமி கட்டாவே எல்லா இடங்களிலும் மரணங்களும் பாதிக்கப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களும் ஆண்டவரை இல்லாமை இயலாமை பொருளாதார குறைவுகள் வாழ்வாதாரம் அற்று போகின்ற நிலையிலே சுவாமி என் தகப்பனை வானத்தில் திறந்து நீ கொடுக்கிற தேவன் ராஜா. அதிலும் உண்மை நோக்கி கூப்பிடுவதற்கு மிக சமீபமாக இருக்கிற தேவன் சுவாமி. உண்மையாக நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. இந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் அனைத்திற்கும் சுவாமி நீர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அதிகமாய் சுவாமி பிரதிபலிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் ராஜா. தேவரை மனம் இறங்கு சுவாமி, மனம் இறங்கு ராஜா. இவைகளெல்லாம் இந்த பொருளாதாரம் குறைவுபடணும் கத்தாவே. இந்த பாடுகள் எல்லாம் நாங்கள் அனுபவிக்கும் நாங்கள் எங்களுடைய பாவங்களே சுவாமி. நாங்கள் ஜெபிக்காத நேர காலங்களே ராஜா, உங்களை துக்கப்படுத்தும் நேரங்களே சுவாமி. உங்களை வேதனை உண்டாகும் வழிகள் எங்களுக்கு இருக்கும் தெய்வம் நன்றியை சுவாமி, தயவாய் நன்றி ராஜா. ஆமாண்டவே நாங்கள் ஜெபிக்காத நேர காலங்களை கொடுத்து நாங்கள் எதுவும் விட்டிருக்கிறோம் சுவாமி. இனிவரும் காலங்களில் எல்லோரும் ஜெபாவியை கொடுத்திருக்கிறேன் சுவாமி, ஜெபிக்கும் வாஞ்சியை கொடுத்திருக்கிறேன் சுவாமி. திருந்தாத உள்ளங்கெல்லாம் திருந்துபடி செய்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே தகப்பனே நமக்கு சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம் நன்றி இயேசு சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்திய தேசம் அன்புள்ள ஆண்டவரே இந்த உலக நாடுகளிலே எங்கள் இந்திய தேசத்தையும் வேதத்திலே நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற சுவாமி. எவ்வளவு அருமையான ஆண்டவர் சுவாமி. எங்களுக்காக உங்களுடைய சீசனையே தோமாவையே அனுப்பிக்கிற சுவாமி. அவர் ஊழியர் செய்து எங்கள் நாளில் பரப்பப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மதங்களுக்காக கிறிஸ்தவ மக்களுக்காக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்யும் தவறுகள் உங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் உடன்படிக்கை கீழ்ப்படியாமல் அநேகமாக உலக பிரகாரமாக வாழ்வதுதான் சுவாமி. எங்கள் இந்திய தேசம் தீட்டுப்பட்டும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் உலகில் விக்கிரகத்திலே இருக்கும் இந்த தேசத்தை எங்கள் நோக்கி பாரு சுவாமி. ஆமாண்டவர் தகவலை எங்களுக்கு கொடுத்த இந்திய பிரதமருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜா. அவர் போலும் சட்ட திட்டங்களுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை கர்த்தாவே நினைவு கூற வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. தகப்பனே எங்களுக்கு தேசத்திற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே சிறுவர் மக்கள் அந்த நாட்களில் உன்னை துக்கப்படுத்தவில்லை, என்னை துக்கப்படுத்த சுவாமியை பதில் சொல்கிறார்கள். ஆனாலும் கதை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட ராஜா எதிரத்தில் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து செயல்படவும் மக்களுக்காக அவர் கூட சுவாமி ஆண்டவரே நல்ல உள்ளத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டும். நீர் நல்ல உள்ளத்தை இரக்கத்தை கொடுத்தால்தான் சுவாமி அவர் செயல்படுவார் ராஜா. தேவரே மனம் இறங்கு சுவாமி. எங்கள் இந்திய தேசம் சமரசமுள்ள நாடாகவும் மத நல்லிணக்கமுள்ள நாடாகவும் மத சார்பற்ற நாடாக
உங்கள் பாதம் பணிகிறோம் சுவாமி, பணிந்து மன்றாடுகிறோம் ராஜா. தேவனே, உடைய மக்களுக்கு புதிமை திட்டத்தில் எவ்வளோ பாதிப்புகள் சுவாமி, ஆனாலே ஒரு தீமையை கொடுத்து எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீர் சுவாமி. இந்த பிள்ளைகள் வந்தாலும் சுவாமி, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எவ்வளவாய் பாதுகாத்து வருகிறீர்கள் என்பதை நினைத்து உங்களுக்கு நன்றியும் சோசங்களை ஏறுகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, தொழிலதிபர் இந்த வேலையை இருக்கிறோம் கொடுத்தாலே தொழிலதிபர்கள் சுவாமி, நாங்கள் என்ன செய்வோம்? இதோ இப்பொழுது இருக்கும் நிலையில் அப்பா ஜனங்களுக்கு கொஞ்சமான ஊதியத்தை தான் கொடுப்போம் என்று இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் ஜனங்கள் கட்டால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தகப்பனை இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் கட்டால் இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் வேறற்று போக வேண்டும், வேறற்று போக வேண்டும் சுவாமி. இந்த வியாதிகள் ஒழிய வேண்டும் சுவாமி. அப்பொழுதுதான் ராஜா அரசாங்கம் நல்ல திட்டத்தை கொண்டு கட்டாவே தேவை. அதற்கு நீதான் சுவாமி முன்மாதிரியாக இருந்த இந்த வைரஸை ஒழிக்க, நோய்களை அழிக்க தகப்பனே ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி. கடலை, காற்றை, இயற்கையை ஆண்டவரை அடங்க செய்து என் தேவன் இப்பொழுது கூடிய வியாதி நீ அடவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் வேண்டலை சொந்தத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரை அதை சீக்கிரத்திலே எவ்வளவு தீவிரமாய் பரவிக்கொண்டு வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாய் இப்படின்னு ஒரு வார்த்தை உடனே எல்லா நோய்களும் மறைந்து போய்விட்டது என்று சொன்ன ஆண்டவரே தகப்பனே ஒரு சோசரம் கட்டாத சோசரம். இனி பிறகு ஒரு வெற்றி பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பாதிப்புகள் கூட இந்திய தேசத்தை பாதிக்காதபடி நீதான் சம தயவு பாராட்ட வேண்டும் என்று செய்யும். எல்லா ஜனங்களுக்காக உலகம் எங்கும் இல்லை எல்லா ஜனங்களுக்காக என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரை உமக்கு சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் ராஜா. என் அன்பு தகவலே அப்பா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஜனங்கள், நான் உன் தேவன், நான் உன் ராஜா என்று சொன்னேன். அதற்காக நன்றியோடு துணிக்கிறோம் சுவாமி. ஜனத்தை கூட்டின, சபையை கூட்டின, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம் ராஜா. எங்கள் சபையிலே எல்லா ஜனங்களும் பரிசுத்த உள்ளத்தோடு வந்து உண்மை ஆராதிக்கிற ராஜா. உண்மையில் வேண்டும் விண்ணப்பங்களை வைக்கிட்டு சுவாமி. ஒரு ஆத்மா கெட்டுக் கொள்ளக்கூடாது என்பதாலே சுவாமி ஒரு சித்தம் மகனும் சித்தத்தின்படி வழி நடக்கும் திருச்சபை வளர வேண்டும். உலகமெங்கும் உள்ள திருச்சபை வளர வேண்டும். ஊழியர்கள் பாதிக்கப்படாமல் அவருக்கு நல்ல சுகவரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுக்கு கொடுத்த நல்ல மேய்ப்பதற்காக நன்றியோடு நடத்துகிறோம். அவர் நல்ல சுகவரத்தை கொடுத்து அவர் குடும்பங்களை ஆசிரியர் எங்கள் திருச்சபையில் உள்ள ஊழியர்களுக்காக, பணியாளர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக, மூவர்களுக்காக, தேவனை பரிசுத்த குடும்பங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக பார்த்து சுவாமி. தகப்பனே, எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பணியை உண்மையும் உத்தமாக செய்ய அவர்கள் நல்ல ஞானத்தை விவேகத்தை அறிவித்தாங்க சுவாமி. எல்லா ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், எல்லா ஜனங்களையும் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிங்களே என்று சுவிசேஷங்களுக்கு கொடுத்த அந்த பணியை மீண்டும் தொடரத்தக்கதாக ஆண்டவரை இடையில இல்லாதபடி எப்பொழுது வேண்டிக் கொடுத்ததாக கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்யும். பிறகு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்த வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை வளர வேண்டும் என்றும் எங்களுடைய திருச்சபையில் மக்கள் பரிசுத்த உள்ளத்தோடு துதிக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் அனைவரும் சுவாமி உண்மை மொத்தமான ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்றும் தகப்பன் இந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல நிலைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்வோம் சுவாமி. அப்பா, நாங்கள் கேட்டவைகள் குறைக்கத்தான் கேட்க முடியாது. அநேக சகலத்தையும் இந்த ஒரு பாதத்தில் அர்ப்பணிது நீ ஆமென்றும் ஆமென் என்று பதில் தந்ததற்கான சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை கைவிடுத்த 614வது கீர்த்தனை, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று பாட ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். Wow.
நமது தாய் திருச்சபையாகிய LCMS திருச்சபைக்காக, நமது ILC இந்திய சுவிசேஷ உத்தர திருச்சபைக்காக, ஆம்பூர் சபை சங்கம், நாகர்கோயில் சபை சங்கம் மற்றும் திருவனந்தபுரம் சபை சங்கம், அநேக மிஷனரி பணித்தளங்கள், அனைத்து ஊழியர்கள் குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கும்படியாக சபையுடைய ஊழியர் திருமதி பரவி ஜோதி அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பசுத்தமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளை கூட கர்த்தாவே, அன்பு திருச்சபை இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தப்படுங்க நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை கேளுங்கள், அப்பொழுது விலை கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் பரலோக பிதாவே. இந்த நாளை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபையானது கர்த்தாவே, அமெரிக்க தேசத்தில் இருக்கிற LCMS நாடுகள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிர்வாகத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. நிர்வாகத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு போதகர்களையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் மக்களுக்காக நன்மையான காரியங்கள் செய்கின்ற அவர்களை என்றென்றைக்கு சுவாமி நீர் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்திய தேசத்திற்கும் அமெரிக்க தேசத்திற்கும் இருக்கிற திரு ரவி ஜெயஸ்வாதம் அவர்களுக்காக நீங்கள் விசேஷமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மக்களை ஆசிரியப்பாக ஊழியத்தை ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் ILCக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை நடத்துகின்ற ஆண்டவரை பெருந்தலைவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை அப்பா, நாங்கள் ஆண்டவரை தகப்பனே பெருந்தலைவரோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு கர்த்தாவே, நாங்கள் அவர்கள் நினைத்து அவர்களுக்காக செபிக்கும்படி எங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரை, ILC துணை தலைவராக இருக்கிற எங்கள் திருச்சபை போதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. 3 நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆம்பூர் நாடுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாகர்கோவில் நாடுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருவனந்தபுரம் நாடுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ILC பகுதியில் இருக்கிற எல்லா திருச்சபை போதர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2 மாத காலமாக கர்த்தாவே கண்ணி நிமைப்படும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த சுவாமி. ஆண்டவரே, எத்தனை சூழல்கள் தகப்பனம் தள்ளப்பட்டாலும் என் தேவனின் பெரியவர் பெரிய காரியங்களை செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தகப்பனே, அதேபோல கர்த்தாவே திருச்சபைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையை நடத்துகிற எங்கள் திருச்சபை போதகரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபைக்கு வல்லதாக கொண்டு வந்த தயவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஊழியத்தை ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். மனைவி பிள்ளைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். குடும்பத்தின் மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்றுடன் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை கொடுத்து வருவதற்காக நன்றி சுவாமி. இன்னும் கொடுக்க போற தயவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவர் ஊழியத்திற்காக மிஷனரிகளாக தகப்பனே அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மிஷனரி ஊழியத்திற்காக சொல்லிக்கிற ஸ்தாபனங்களுக்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் அநேக மிஷனரிகளை கர்த்தாவே வெளிமாநிலத்துக்கு ஆண்டவரே மொழிகள் தெரியாமல் தகப்பனே ஊழியத்தை செய்கின்ற அநேக திருச்சபை கட்சி ஒரு எழுப்பத்தை கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் திருச்சபை தகப்பனே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி. எங்கள் திருச்சபை தலைவர் செயலர் பொருளாதார ஜெபிக்கிறோம். நிர்வாகத்தை ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆலோசனை கர்த்தாவாக வேறிருந்து வளர்த்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை முகாம சங்கத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முகாம சங்கத்தில் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்கள் ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கருத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபை தகப்பனே நல்வழி நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மாத சங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத சங்கத்தை கர்த்தாவே எங்கள் திருச்சபையை வல்லமையாக பயன்படுத்தி வருவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவர், மாத சங்கத்தில் ஆலோசனை இருக்கிற திருமதி ஏனா தலைவர் ஜெபிக்கிறோம். திருமதி சில்வியா வாட்டர்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைவர் செயலர் போன்றவர்களுக்கான ஜெபிக்கிறோம். உறுப்பினர்களுக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் கூடி தகப்பனே தேசத்தின் மக்களுக்காக திருச்சபைக்காக உலக நாடுகளுக்காக தகப்பனே வாரமும் ஜெபிக்கிற உள்ளங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி சுவாமி. இளமலைக்கான ஜெபிக்கிறோம். இளமலத்தில் ஆலோசகராக இருக்கிற திருமதி பிரித்தா ஜெயின்ஸ் அவர்களுக்கான ஜெபிக்கிறோம் அப்பா. திருமதி சாந்தி பாலன்கான ஜெபிக்கிறோம். திருமதி சசிகலா ரேசராஜ் அவர்களுக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இளமலருக்கு தகப்பனே அவர் ஆலோசகராக வைத்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி சுவாமி. இளமகளின் வளர்ச்சிகள் எடுக்கின்ற தீர்மானங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் சுவாமி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர் செயலர் பொருளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இளமலை உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே வாரதோறும் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை சொல்ல வேண்டும். எல்லாம் தகப்பட நற்கிரைகளை தகப்பட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி. நியாயப்பள்ளி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை விசுவாச குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிற மாட்டவரே இந்த 2 மாத காலமாக தகப்பட பட்ட வேதனைகள் வியாபாரங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நடந்திருக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் சுவாமி அவர்களுக்கு இந்நாள் வரைக்கும் வேறு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ தகப்படி ஆண்டவரே உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வேலையில தகப்படி திருச்சபை மூலமாக தகப்படி செய்யப்பட்ட அந்த நன்மையான காரியங்களுக்காக அதை எண்ணி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திக்கற்றவர்களை விடுதலை சொல்லிக்கிற சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற தேவனை ஒருவர்தான் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை விசுவாச குடும்பத்தின் மக்கள் இந்த 2 மாத காலங்களை தகப்படி ஞாயிற்றுப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தை பசுத்தத்தை வளர்த்து கொண்டு தகப்படி எங்கள் தேவாலயத்தில் இருக்கின்ற பொழுது கர்த்தாவே எங்கள் தேவாலயத்தில் ஒரு எழுப்பதை தந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் நாம மகிமைக்கின்ற அவர்கள் வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தரித்திற்கு என் தேவன் திரும்ப செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களை தகப்படி இந்நாள் அப்பா அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் தகப்படி சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் திரும்ப செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊர் தகப்படி அந்த 144 தடை போட்டிருக்கிற காலங்கள் வந்து எத்தனை நாட்கள் இருக்கும் என்று எங்களுக்கு தகப்படி அவர்கள் தன் கல்லூரி மூலமாக நேர் பேசும் அப்பா இந்த தேவாலயம் திறக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை இந்த திருச்சபையில் நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கவும் எங்களுக்கு திரும்ப பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு உள்ளத்தோட தகப்படி பசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு பலத்தால் இடைக்கட்டி கொண்டு ஆண்டவர்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மனசும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிற ஒன்று தீக்கத்தில் வாசிக்கிறது போல கர்த்தாவே எல்லா மனசும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவில வளர்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி சுவாமி. எங்கள் திருச்சபை கோயில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மாணவரே ராஜன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜவாசலுக்காக ஜெபிக்கிற மாணவரே எங்கள் திருச்சபை தகப்பனை பணிவிடை செய்கிற அவர்களை கர்த்தாவே ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைக்கருவி வாசிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்கள் திருச்சபை போதகர் முதற்கொண்டு ஆண்டவரை கடைசி குழந்தை வரைக்கும் எங்கள் திருச்சபையில பங்காளிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் பேர்களாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தா எங்கள் திருச்சபை பணிபுரிந்து கர்த்தா ஓய்வு பெற்றிருக்கிற சுவீனமா இருக்கிற அவர்களுக்கு நல்ல சுகமான ஜீவன் மேலாக கொடுங்க. அவர் மறுபடியும் எங்கள் மத்தியில காணப்படைய எங்களுக்கு ஒத்தாசை புரிய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணம் விறகு கர்த்தாவே ஆண்டவரே குணமாக்கும் கர்த்தர் நான் என்ன சொல்லியிருக்கிற வாக்குகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவரை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற அவரை கர்த்தாவே பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நோய்கள் குணமாகி அவரை மறுபடியும் நாங்கள் கண்டு முதல் நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களுக்கு திருவை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால் எழுதப்பட்ட எல்லா ஜபக்குறிப்புகளுக்கு என் பதில் அளித்துவிட்ட தயவுக்காக நன்றி சுவாமி. ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா துதிகள மகிமையாவும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த 557வது கீர்த்தனையில் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். போற்றி துதிப்பேன் என்று எழுதுகிறது. Holy
எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவரே, இதோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக இதோ இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஜப குறிப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற வியாதி விரட்டும்படியாக நாங்கள் உங்களிடத்திற்கு வருகிறோம். நாங்கள் சுதந்திரமாக வாழவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்கள் நாட்களை கழிக்கவும் உண்மை நாங்கள் பக்தியோடு நாங்கள் பொழுது கொள்ள கிருபை செய்திருந்த மாட்டோம். இதோ இந்த நாளிலே கொரோனாவுடைய பாதிப்புக்காக உலக நாடுகளுக்காக ஜெபித்த திருமதி நத்தனியல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அதே போல அந்த பாதிப்பிலே தன்னுடைய பணியை செய்து வருகிற மருத்துவர்கள் மற்றும் அந்த துறையை சார்ந்தவர்கள், அரசாங்கம் மற்றும் காவல்துறை மக்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபித்த திருமதி கிரேஸ் புஷ்பம் சிகாமணி அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியர்கள் நடைபெற்று இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரை உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக, அதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரை ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக இந்த நாளிலே மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக, பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபித்த திருமதி லலிதா மணிதாஸ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய தாய் திருச்சபையான எஸ்எம்எஸ் மற்றும் எங்களுடைய ஐஎல்சி ஆம்பூர் சபை சங்கம், நாகர்கோவில் சபை சங்கம், திருவிடந்தபுரம் சபை சங்கம், மிஷினரி பணித்தளங்கள், எங்கள் நிர்வாகம், எங்களுடைய கண்காணியாளர் திருச்சபை அதனுடைய நிர்வாகம், அதில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்காக ஜெபித்த சபையுடைய ஊழியர் திருமதி பர்வீன் ஜோய் அவர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உங்களிடத்தில் நெருங்கி வருகிற மக்களாக, வார்த்தையை நாங்கள் நம்பியிருக்கிற மக்களாக இருக்க நீர் கிருபை செய்தோம். இந்த நாளிலே இதோட நிகழ்வுக்கு ஆண்டவரே பெரிய துணையாக இருந்த அருமை ஆசிரியர் திரு ஜான் அன்பரசன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். இசைக்கல்வி வாசித்த அருமை சபையுடைய வாலிப சங்கத்தினுடைய தலைவர் திரு கிஷோர் அவர்களுக்காக, அருமை சகோதரர் சாமுக்காக மற்றும் இந்த ஆலயத்தினுடைய ஊழியராயிருக்கிற அருமை சகோதரர் மகத்துவம் பிரேம்குமார் என்ற ராஜி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பராய் நீர் ஆசீர்வதியும். நீரே அனைவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும்படி எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் ஆசீர்வாதம் அருமை எங்களோடும் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி ஜெப மன்றாட்டுகளை எடுத்த அருமை சகோதரிகளோடும் திருச்சபை குழுக்களோடு கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.